கைஸ் நம்ம இன்னைக்கு நார்மல் சீரிஸோட எபிசோடு 2 தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஆஃப்லைனில் கொஞ்ச நேரம் விளாண்டுருக்கோம். போது நான் ஒரு ஜாம்பியை பார்த்தாங்க கொன்னேன். அதுக்கப்புறம் எபிசோடு 1 நம்ம சின்னதாக இருந்துச்சு, ஆனால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ கைஸ், போன எபிசோடில் ஏன் லீவ் ஆனான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதனாலனா என் தம்பிக்கிட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லாமல் அவனுக்கு இதாகி போச்சு. இந்த டைம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நாங்கள் ஃப்ரீ பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அதனால் அதுக்கப்புறம் இங்கே ஜாயின் ஆகும்போது எனக்கு காமிக்கவே இல்லை மொபைல் டேட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே ஜாயின் பண்ணும்போது எனக்கு கேட்டுக்காது. எதுனாலாம் நாங்கள் கொஞ்சம் கத்தி பேசல, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ சாரி. நான் இப்போ என்ன செய்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. நீங்கள் எபிசோடு 1 பார்த்துட்டு எபிசோட் 2 பார்க்கும்போது அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இதுலேயே ஜம்ப்ஸ்கேர் ஆகிருப்பீங்க எபிசோட் வயசுக்கு. எவ்வளோ கத்தி சொன்னாலும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல கைஸ்ப்பா. சரி கைஸ், நம்ம இப்போ வீட்டுக்குள்ள போய் நம்ம ஒரு பெயிண்டிங்கை ரெடி பண்ணுறோம். சரி, பெயிண்டிங்க்கு நமக்கு தேவை ஒரு பெயிண்டிங்கை நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம வீட்டில் ஒரு ஆப்பிள் நம்ம கொஞ்சம் தூரம் நின்றாலே நம்மளுக்கு கோல்டு கிடைக்கும். ஓ மை காட், கடைசியில் நல்ல பெயிண்டிங் வரும். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம இது பண்ணியிருப்போம். என்னங்கிட்ட தனிசு நவுறா. ஓகே, பொட்டேட்டோ கிடைச்சி நல்லா இருக்குடா. தனிஷ், நம்ம இப்போ மேலீடு ரெடி பண்ணலாம் வா. இந்த இடத்துல ஓக் பிளாங்க் இந்த இடத்துல வைக்கிறேன். நீ உன்னோட ஸ்டார்ஸை வை. போன டைம் தனிஷ் தப்பாக வைக்க ஆரம்பிச்சிட்டான் பிளாக்ஸ்லாம். தனிஷ் இங்கே வா, இங்கே வாடா. ஓடா வாடா. நான் இங்கே இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாடா. ஆப்பிள் கிடச்சிருக்கு கைஸ் எங்களுக்கு சொல்கிறா. பொட்டேட்டோவும் கிடச்சிச்சு அந்த ஜாம்பி. இப்போ நம்ம இந்த இடத்துல கரெக்டாக என் தம்பி கூப்பிட்றேன். தண்ணீஸ் கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஃபார்ம் வைக்கலாமா? இப்போ இந்த இடத்துல தண்ணி இருக்குது. என்னடா, நம்ம இப்போ இந்த தண்ணியெலாம் நம்ம பக்கம் ஈர்க்க போகிறோம். ஆஹா, தண்ணி இதோடய நிற்குது. இந்த இடத்துல ஃபார்ம் வச்சா நல்லா இருக்குதுப்பா. நம்ம வீட்டை சுற்றி டார்ச் பிளேஸ் பண்ணுறது தான். நான் பின்னாடி இருக்கிறத உடைக்கிறேன். இது உடைக்கிறேன். இப்போ நீ வை. இப்போ நீ இந்த இடத்துல பிளாக் பிளேஸ் பண்ணா. இப்போ நவுறு நீயே போடு. அது வட. அதுக்கு பதிலாக தான் நம்ம ஸ்டார்ஸ் பிளாக் வைக்க போகிறோம். இதுக்கெல்லாம் ஸ்டார்ஸ் பிளாக்கும் போயிடுச்சு, ஆனால் ஃபுல்லாக முடிச்சாச்சு. தாயிடா, நான் டோர் பிக் பண்ணிருக்கும் போது நீ மேலே வந்துட்டேன். தனீஷனுக்கு போன இதில் எனக்கு ஆக்ஸ் ரெடி பண்ணி தரேன். இப்போ வரைக்கும் நீ எனக்கு ஆக்ஸே ரெடி பண்ணி தரல. ஓகே, ஆமாம் கைஸ், அவன் எனக்கு ஆக்ஸே ரெடி பண்ணல. ஜஸ்ட் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். இந்தா வுட் இருக்கா? வுட் தானே உனக்கு முன்னாடியே தந்த. எனக்கு எங்கே தந்த? முன்னாடி எபிசோடில் வாங்கிட்டு தந்தல கைஸ். நீங்களே சொல்லுங்கள் தனீஷ்கிட்ட. முன்னாடி எபிசோடில் தந்தேன்டா. யாரெல்லாம் என் பக்கம் இருக்கீங்களோ கமெண்ட்ஸில் நான் போன டைம் அவன் என்கிட்ட ஃபுட்டு தரலன்னு சொல்லுங்கள். என் பக்கம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எத்தனை சப்ஸ்கிரைபர் தான் வராங்கன்னு பார்த்துடலாம். சரி கைஸ், கொஞ்சம் சத்தமாகவே பேசணும். எதுனாலனா நாங்கள் இதில் ஆடு போடுற சத்தமே பயங்கரமாக இருக்குது. அப்புறம் லைட் ப்ளூ உள்ள லைட் சியான் உள்ள லைட் ப்ளூ டை. அதுக்கு நான் நார்மல் டையை வச்சுருக்கேன். சாரி ஃபார் த இன்ட்ரோவர்ட். வுட்டை கலெக்ட் பண்ணி நம்ம தம்பிக்காக இது பண்ண போகிறோம்.
ஆனால் யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் நைட்டு வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் கைஸ் ஆகுமா. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வெறும் 6 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷத்துலேயே ஆயிடுது கைஸ் நைட்டு. எதுனாலும் தெரில கைஸ். மெதுவாக அவங்க டைம் மெதுவாக போதா இல்லை நம்ம டைம் வேகமாக போதுன்னு தெரில. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் பொட்டேட்டோ வைக்கணுங்க. ஓகே, வந்தாச்சு. நம்ம ஒரு டபுள் செஸ்ட்டு, அதாவது மேலே நம்ம டபுள் செஸ்ட் ப்ளேஸ் பண்ணோம். நம்ம வந்து மேல் வீடு ஃபுல்லாக முடிக்கணும். அதுக்கு நான் வுட் எடுத்திருக்கேன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன்லேயே எல்லாத்தையும் செய்ய போகிறோம். இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக போகும்னு நினைக்கிறேன் வீடியோ. கொஞ்சம் தூரம்னா ஒரு 20 கிலோமீட்டர் போகுமா, சும்மா சொன்னேன். அதாவது ஒரு செஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நான் என்ன மாதிரி சொல்ல வரேன்னா, கைஸ் டபுள் செஸ்ட் இப்போ ரெடி பண்ணலாம். மேலே வீட்டுக்கு போய் ஏதாவது தண்ணி இருக்கிற இடத்துல இதுதான் நம்மளுடைய பெட்ரூம் வச்சுக்க போகிறோம். கீழே இருக்க ரூமு, மேலே இருக்க ரூம் நம்ம எதுக்காக வச்சுக்க போகிறோம்னா ஐட்டம் ஸ்டோரேஜ் கைஸ், ஐட்டம் ஸ்டோரேஜ். ஓகே, நான் இப்போ ஸ்டோன் கலெக்ட் பண்ண. நீ வைக்கிறியா? அது வரைக்கும் என்னோட பிளாக் தீர்ந்துச்சு. நைட்டு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் இருக்குது. டீ நைட் ஆக போகுதுடா. வாடா 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 பண்றா பண்றா கொல்லான்னு பார்த்தோம். நைட் சைடு பண்ணி நம்மளோட பொட்டேட்டோ வளர்த்தலாம். அதாவது டாக்மெண்ட்ஸில் கூட இது பண்ணலாம். கைஸ் இந்த அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னோம். நம்ம ஆர்என்என்டியில் வந்து இந்த அப்டேட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உல் ஃபார்மை நம்ம ரெடி பண்ண முடியும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் மோஜாங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து நம்மளோட மைன்கிராஃப்ட்டுக்கு ஒரு புது அப்டேட். நிறைய நாய்ங்க எந்த எல்லாம் பயம்லேயும் இருக்கும். எல்லாம் பயம்லேயும் ஒவ்வொரு நாய். இந்த இடத்துல ஒரு ப்ரௌன் கலர் நாய். நான் உங்களுக்காக இப்போ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு காமிக்கிறேன். 3 நாய் கிடச்சிச்சுன்னா காமிக்கிறேன். ஐயோ நைட்டாக போதே, வேகமாக வீட்டுக்கு வரணும், ஓடி தனிஷே வா. நம்மளுடைய பிளான் டீ நம்ம நாயை டேம் பண்ணுறதுக்கு போன் தேவையில்ல. ஓடாடே இந்த இடத்துல எல்லாம் நாய் வருமானு நினைக்கிறேன். சரியா, நம்ம கிரவுண்டுக்கும் கொஞ்சம் விஷயத்த பண்ணணும். அதாவது நம்ம கார்பெட் ரெடி பண்ணணும். ரீபாயிண்ட் திட்டா வா போகலாம். கிருஷி ஒரு க்ரீப்பரு, நீ தூங்குறியா? இல்லடா ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணேன். வைத்தியம் எடுத்து போயிட்டான். ஐயோ தனிஷுக்கு சத்தமாக தான் பேசுறேன். டேய் க்ரீப்பர் அடிச்சு போச்சு. ஸ்பைடர் ஸ்பைடர் வீட்டுக்குள்ளார எடுத்துருவா. ஸ்பைடர் வீட்டுக்குள்ளார எடுத்துருவா. வா 2 ஸ்பைடர் எடுத்துருவா. இதை கொல்லணுமே, நானே போய் பவு செய்ய முடியும். அதை போய் கொன்று. இப்போ நான் ஏன் நைட்டு வர்றா 3 பிக்கு ஸ்பான் ஆகுது. எப்படிரா ஒரு க்ரீப்பர் ஒரு ஜாம்பி. இது ரெடி பண்ணலான்னு போச்சு, ஸ்வாடும் போச்சுடா. இப்போதைக்கு நமக்கு தேவை தனி சொல்லிட்டு யாரும் இருக்கா இல்லை, வீட்டு மட்டும் தான் போதும் கைஸ். நம்ம ரெடி பண்ணி கோலு க்ரீப்பர் அடிச்சு வா போய் தூங்கிடலாம். தூங்குறேன். வா 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 பாருங்க. இது என்னோட பெட்ல ஏன்டா தூங்குற? ஓ கைஸ் சூப்பர்ல. ஓகே, நான் ஒரு ஸ்கெலிட்டன் பார்த்தேன் பின்னாடி. பாத்தீங்களா? ஸ்கெலிட்டனு போடு. ஸ்கெலிட்டன் நீ அட்டி 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 அட்டி. க்ரீப்பர் வெடி 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 வெட்ரா க்ரீப்பர். ஓடு டேய் 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 வாங்கடா. இந்த ஸ்கெலிட்டன் நடக்குறவரு நான் தான் பிடிச்சி வச்சேன். ஐயோ ஸ்லைன் ஆயிட்டானே. ஐயோ டீ செத்து போச்சு. எப்படியோ அதோட போன் கணக்கு தான் வரணும். அதோட ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடக்குது. என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. டீ கிருஷி இன்னொரு ஸ்பைடரு எங்கடா இங்கே ஓடுது.
போகுது மாடு கதகாளி மாடு ஸ்கெலிட்டன் ஸ்கெலிட்டன் எங்க ஐயோ தாங்க கம்பி ஓடுது வெற்றி வருது எனக்கு பௌ ஆரோ ஆரோ போடு எனக்கு தேவை தனி ஸ்வாட் நம்ம ஃப்ளிண்ட் கலெக்ட் எனக்கு போன்தா போன் எனக்கு தேவைப்படுது நான் தான் கஷ்டப்பட்டு அடித்தேன் போன் எனக்கு தான் தேவைப்படுது நம்ம ஃப்ளிண்ட் ரெடி பண்ணணும்னா நமக்கு இது தேவை கைஸ் ஷவல் கையை வச்சே முடிச்சு ஃப்ளிண்ட் எடுக்கலாம் இல்லடா டே ஃப்ளிண்ட் டிராப் சான்ஸ் நம்ம ஷவலுக்கு தான் இருக்கு எனக்கு மட்டும் ஸ்டோன் ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிச்சு நான் தான் ப்ரோ பிளேயர் பார்த்தியா ஆகவே இல்லை வேதாண்டா இருக்கு ஃப்ளிண்ட்டு காமன் தான் கைஸ் ஃப்ளிண்ட்டு சில பேருக்கு தெரியாது எப்படி எடுக்கிறதுன்ட்டு ஃப்ளிண்ட்டு கிரேவல் அதாவது ஜல்லின்னு அந்த கிரேவல் இருந்து தான் நம்மளால் எடுக்க முடியும் ஃப்ளிண்ட்டை உடச்சு எடுக்க முடியும் நம்ம வீட்டுக்கு இதை வச்சு நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் ரெடி பண்ண போகிறோம் எப்படி வீட்டோட என்ட்ரன்ஸ் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கிருஷி உனக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் என்னதுடா நமக்கு யாரை தேவைப்படுது பயங்கரமாக வீட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஆனால் நம்ம வீட்டில் இந்த சைடில் நம்ம கிரேவில் வச்சா சூப்பராக இருக்கும் கைஸ் என்ட்ரன்ஸை பார்க்க மாசம் கிருஷி இங்கே பாரு தேங்க்ஸ் ரோடு அது இப்போ இது என்னோடது நான் கரெக்டாக உன்னோடதுக்கு அப்புறம் என்னோடதுக்கு சூப்பர் ராடே மாஸ்டா டீ உனக்கா பெட்டு கிடச்சி இல்லையே எனக்கு பெட்டு கிடைக்கலையே நான் பார்க்குறேன் ஆமாண்டா எனக்கு தானே பெட்டு கிடைச்சிருக்கு நம்ம மேலே ஒரு ரூம் வச்சுருந்தோம்ல என்னடா ஆச்சு அதுதான் திருப்பி எனக்கு பெட்டு கிடைச்சிருச்சா இந்த வெச்சிக்கோ டேய் நான் என்ன பண்ணுறது போடு ஏன்டா அதுக்கு இவ்வளோ ஆழமாக நோண்டுற இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஐயோ என்னது உனக்கு கிடச்சிச்சா இருறா ப்ளேஸ் பண்ணாது நம்ம இப்போ கீழே நம்ம ஒரு ஃப்ளோர் வைக்க போகிறோங்க அது நானே உருவாக்குறேனே நான் போய் ஷீட்டு கிட்ட இருந்து உள்ளே எடுத்துட்டு வந்து கார்பெட் ரெடி பண்ணலாமா அவன்கிட்ட இது இருக்கா ஃபஸ்ட்டு அது உள்ளா இல்லை அவன்கிட்ட டை இருக்கா பார்ட் 1 சூப்பராக ஹிட்டாகும்னு எனக்கு தோணுது பார்ட் 1 நீங்கள் பார்க்கலைன்னா ப்ளீஸ் பார்ட் 1 பார்த்துருங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் இதுக்கு கொண்டு அதிகமான வீடியோஸ் போடுவோம் மைன்கிராஃப்ட் சீரீஸே பண்ணிடுவோம் குட்டி 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 மாடு ஐயோ இதுதான் இருக்குது ஒரு நம்மகிட்ட டை இருக்குதா உங்ககிட்ட டை இருக்கா என்ன டை டை என்ன டை என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியல ரெட்டா டேய் என்னால் ஓப்பன் பண்ண முடியலடா கிராஃப்டிங் டேபிள் ஓப்பன் பண்ணிட்டேன் ரெட் டை எந்த ஒரு டை
ஓகே நான் வெளில தூக்கிடுறேன். இங்கே போடு, இந்த இடத்துல போடு. இந்த எடுத்துக்கோ. எங்கடா எனக்கு எனக்கு காமிக்கலடா. இந்த வெளில வா. ஆனால் நீ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. ஸ்டக்கு. உனக்கு என்னவோ ஆயிருச்சு. டீ லெஃப்ட் கேம். கேம் விட்டு லீவ் ஆயிட்டேனா. கனெக்ஷன் லாஸ்ட். அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்களா? டியா இந்த இடத்துல. ஹலோ கைஸ், அண்ணனுக்கு கனெக்ஷன் பேச்சு திடீர்னுட்டு நாங்கள் கனெக்ட் வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபோனுக்கு. டீ எங்கள் அம்மா ஃபோனில் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தோம். நைட் ஆக போதுரா. இந்த நைட் ஆச்சு சர்வே பண்ணக்கூடாது. ஏன் எனக்கு விட்டு எடுத்துற, நீ அந்த மாடு எடுத்தல. ஆக்சுவலாக எங்கள் அம்மா ஃபோனில் அன்லிமிட்டட் நெட் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லி கனெக்ட் பண்ணோம். எங்கள் அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க ஃபோனை. கோவிலுக்கு கேட்டிருக்கலாம் ஆனால் மறந்து போயிட்டான். அவங்களுக்கு வீடை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டாங்க. நம்ம கூட பண்ணியிருப்போம். எனக்கு ஒரு ஃபுட்டு தர. என்னோட ஃபுட்டு எடுத்தல இப்படி வாங்கிட்டு ஒரு ஃபுட்டு தூங்குறேன். தனிசை வாங்கிட்டு இன்னொரு இது இருக்கா உள்ள? ஏன் கேட்குறேன்? இது நமக்கு டீ நான் போட்ட இது கார்பெட் தேவை. நான் போட்ட டையும் போயிடுச்சு. ஆஹா ஓஹோ தனிஷ் என்கிட்ட பாப்பி தான் இருக்கு. பாப்பித்தா இந்தா எங்கடா வச்சிருக்கேன். எனக்கு ஒரு உட்டு தரணும். என்ன போற அங்க பாருங்க, அங்க ஒரு மாடு இருக்கு. ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டை மட்டும் கேளுனால ஃபுட்டெல்லாம் தர முடியாது. வாங்கிட்டு தானே இது இருக்கு. கைஸ் இப்போ நம்ம ஒரு கார்பெட் போகிறோம். ஓடு ஓடு. டூ கார்லா அது எப்படின்னா 3 கார்பெட் எடுக்க முடியும். நீ தரலன்னு நானே போய் உட்டு எடுத்துக்கிறேன். ஒரு உட்டு இருந்துச்சுன்னா போதும், என்னால் நிறையா எடுக்க முடியும். தனிஷ் உன் சைடுக்காக நம்ம கிருஷி உன் சைடுக்காக நம்ம ஒரு இந்த கார்பெட் ரெடி பண்ணலாம். நான் ஒரு போன் மில் செய்கிறேன். தனிஷ் உன் சைடுக்கு நம்ம ஒரு எல்லோ கார்பெட் ரெடி பண்ணலாவா? வேணாம், எந்த கார்பெட்டாக இருந்தாலும் எனக்கு ஓகே. எனக்கு கார்பெட்லாம் கலரில் முக்கியம் இல்லை, ஒரு டெக்கரேஷன் உருவாக்கணும் கைஸ். நம்ம வீடு சுற்றி இது ஸ்பான் ஆகும். நீ போன் மில் நீயே உருவாக்கிக்கோணும். நம்மளுக்கு ஏதாச்சும் நாய் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு டேம் பண்ணணும். நீ டேம் பண்ணு, நான் நம்மளோட பொட்டேட்டோ போய் பார்க்குறேன். ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கைஸ் தனிஷ். சார் நம்ம வீடியோ பண்ணும்போது தான் கைஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் ஃபுல்லு அது ஃபுல்லு இது ஃபுல்லுன்னு வருது கைஸ். பிரச்சனைனா 2 பொட்டேட்டோ கிடைக்கணும். ஏ என்னோட 2 பொட்டேட்டோ எப்பா 2 பொட்டேட்டோ கிடைச்சிருக்கு. அங்கே ஒரு ஆடு ஒரு மாடா ஏதோ தனிஷ் ஏதாச்சும் ஆடு பற்றினா சொல்லு. நம்ம ஓன் சைடுக்காக எல்லோ கார்பெட் ரெடி பண்ணலாம். இப்போ நான் பொட்டேட்டோ ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு நான் செட்டாக போயிடலாம். ஏதாச்சும் ஆடை பற்றினா சொல்லுங்க கைஸ். இப்போ எனக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் ஒரு ஆடுமே தெரியல. லைவாக போட்டு இருந்தால் தானே சொல்லுவாங்க. பரவாயில்ல கூட, நம்ம ஏதாச்சும் ஆடை மிஸ் பண்ணியிருந்தோன்னா அவங்க சொல்லுவாங்கள்ல. ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது தானே. நம்மளோட மிஸ்டேக்கை நம்ம அப்போ கவனிக்கணும். இந்த இடத்துல ஏதோ ஒரு கேவ் மாதிரி கேவ் கிடையாதா கைஸ்? இந்த மாதிரி வந்து நான் கேவுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தை போயிடுறேன் கைஸ். இந்த செருவரே அப்படி தான். இன்னொரு பாப்பி இருக்கு. டீ 2 ஆடு அங்கே தெரியுதா? 2 ஆடா? அங்கே பாரு லெஃப்ட்டு, அங்கே பாரு 3 ஆடு. நான் போய் ஹண்டுக்கு போயிட்டு வரேன். ஓடு ஷாட் தனிஷ். ஒன்று செத்து போச்சா? செத்து போச்சு. ஷாட் 3 இருக்கு. நான் ஃபுட் எடுத்துக்கிறேன். மேலே 1 இருக்கு.
காய்ஸ் என்னுடைய ஷார்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? நீங்க ஒரு கிராக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய பவ் ஆரோலாம் இதில் வைக்கணும். ஆரோ இல்லை, நமக்கு இப்போதைக்கு இது தேவை. இதை ஜம்பு பண்ணி அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இப்போ ஒரு மைண்ட் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். தனீஷ் வா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு மைண்ட் ரெடி பண்ணலாம். இங்கே கோலும் இருக்குடா. இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம ஒரு மைண்ட் ரெடி பண்ண போகிறோம். பண்ணி இருக்கு ஃபுட்டு எல்லாத்தையுமே கேதர் பண்ணும். ஏப்பா காப்பரில் இருக்கு டீ. இங்கே ஒரு கேவு ஆம்பியஸ்லாம் இருக்கு. போடு. ஆனால் இந்த நேரம்னு பார்த்தா ஆடுங்க வருதுங்களே. நம்ம கார்பெட் ரெடி பண்ணி வீடு ஃபுல்லாக வச்சு விட்டுறலாம். ஆடு சாவு, ஆடு சாவு, ஆடு சாவு, ஆடு சாவு, ஆடு சாவு, ஆடு சாவு. நீ எழுந்திக்கிறவன் தான் நான் சாத்துருவேன். ஐயோ நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்ரீ கற்பூர தீபாமா தீபாவளி பௌ. இந்த ஆட்டை நம்ம அடிச்சு கொண்டு அதோடைய மீட்டை சாப்பிட்டு அதை கொடூரமாக சாப்பிட்டு. ஆனால் இதில் ரத்தமாக தெளிக்காது. ரத்தம்னா அதை அடித்து கொண்டதுக்கப்புறம் 2-3 அடே இல்லச்செல்லாம் நம்ம பேசக்கூடாது யூடியூப் சேனலில். இங்கே பாருங்க கைஸ், நமக்கு ஃபுட்டுலாம் தேவை. தனி ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கியா? ஏ என்னாச்சு? கீழே வந்துட்டேன். ஃபுட்டு கோல்டன் ஆப்பிள். நம்ம அயன் ஃபார்ம்லாம் ஒவ்வொரு ஃபார்மையும் இப்போ கொண்டு வரலான்ட்டு இருக்கோம். அது எப்படிங்கிறதையும் சொல்கிறோம். எப்படின்றதையும் ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறோம். நீங்களும் உங்களுக்கு வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நோண்டணும். இந்த டைம் இந்த ஸ்டோன் பீஸ் ஒட்டையிற அளவுக்கு ஒன் டைம் இது அதான் ஆடு அடிக்கும் போது இது அணைஞ்சு போச்சு. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த சவுண்டை. ஜம்ஸ்கேராக இருக்கீங்க கைஸ். நம்ம ஒவ்வொரு முறை கொண்டு வரலாம். 1 பிளாக் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் டைனோசர் 1 பிளாக். 1 பிளாக்குன்னு சொல்கிறவங்க க்ரீன் ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் டைனோசர்னு சொல்கிறவங்க ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. க்ரீன் ஹார்ட்டா ரெட் ஹார்ட்டா? நீங்கள் கோஆப்ரேஷன் பண்ணுறதை பார்த்து தான் கைஸ் நாங்கள் இது பண்ணுவோம். நீங்கள் எதுவுமே அமைச்சு இல்லைன்னா நாங்கள் வாட்டுக்கு டிலே பண்ணிட்டு தான் கைஸ் இருக்கோம். எபிசோடு 3 நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு லைக் நீங்கள் தரும் ப்ளீஸ் கைஸ். அது மட்டும் பண்ணுங்க கைஸ். லைக் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட அடுத்தடுத்த வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆமாம் ஸ்டான் உடைக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அனிமேஷன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தோணுது கைஸ். அனிமேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது அனிமேஷன் வீடியோஸ் வேணுனா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் என் தம்பியும் நான் முன்னாடி பண்ணது ஃபுல்லாக நான் தான். என் தம்பி கம்மி ஹெல்த்து தான். அவன் ஹெல்ப்பே பண்ணல தான். என்ன மைண்ட் கிராஃப்ட்டுங்கிற ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணல. மைண்ட் கிராஃப்ட்டுங்கிற ஒரு கண்டென்ட்டுக்கு ப்ளஸ் எல்லோ டை. இப்போ நம்ம கோஆப்ரேஷன் கார்பெட்டை நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த இடத்துல நீ ஏன் வைக்கிற? இந்த இடத்துல தான் நான் எல்லோ இது வைக்க போகிறேன். உடைக்காது கிடைக்காது. எனக்கு உள்ள பற்ற மாட்டேங்குது கைஸ்.
கணேஷ் இந்த இடத்துல வுட்லாம் வைய என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒன்று தான். வையா. இப்போ நம்ம மேல் வீடு நம்ம செட் பண்ண போகிறோம். 2 கருவு 2 இது வச்சு கால் பண்ணி கேஸ். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இது வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு எய்மு கேஸ். இங்கே பாருங்கள், என் தம்பி தேவையில்லாத காக்கெட் போட்டுருக்கான். நானும் என் தம்பி ஒரு எய்ம் வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் 2 பேர்த்தோட சேனல்லையும் ஒரு 1K ரீச் ஆகிடுச்சுன்னா நாங்கள் வந்து நீங்கள் என்னது நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். அதாவது மைன்கிராஃப்டில் 1 பிளாக்கு ப்ராமிஸ் சீரிஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ராமிஸாக கண்டினியூ பண்ணுறது, அது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் விடுவோம். அதாவது அதை தாண்டி வேறு எந்த இதுவும் கண்டினியூ பண்ண மாட்டோம். நம்ம ஒன்லி ப்ராமிஸ் சீரீஸ் தான் பண்ணுவோம். ப்ளீஸ் கைஸ், இந்த 1K அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஒன்கே அடிச்சா கொலாபரேஷன் தான் கைஸ். அட்லீஸ்ட் ஒரு 100 ஆச்சும் நம்ம அடிக்கிறோம் கைஸ். உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் பேரையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் ஏங்க ஃபென்ஸ் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மாப்ஸு நம்ம இடத்துக்குள்ளே வரக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ஒரு ஜஸ்ட் எப்படி இருக்கும். ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா கைஸ்? புரிப்பாரு டீ இங்கே டோர் ஏன் வைக்கிற? இந்த இடத்துல அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வைக்க போகிறோம். ஆமாம். அவனா